ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஆசீர்வாத நேரத்திலே எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் ட்ராவலில் இருக்கிறார், பெங்களூருக்கு போய் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் தாமே எடுத்து வர போகிறது தங்கு தடையின்றி எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா, இந்தியா, கோலார், தங்கவயல் பகுதியில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளுக்காக கடந்து செல்ல கத்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமென். God bless you, brother. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்துப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த நேரத்துக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவோடு வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை வைத்து வாழ்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், கர்த்தருக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மற்றவர்கள் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், ஒன்று. இரண்டாவது, பயம் இல்லாதபடி வாழ்கிற விசுவாசம் எப்படி இருக்கு, விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், இரண்டாவது. மூன்றாவது, அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் எவ்விதமாக அவர்கள் தெய்வங்களுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறித்து சற்று நேரம் நாம் ஆராய போகிறோம். முதலாவது, அந்நிய தெய்வங்களுக்கு அவைகள் கைகளினாலே செய்யப்பட்டவைகள். அவைகள் கைகளினாலே செய்யப்பட்டவைகளானாலும் கையால கண்ணை வரைவது, மூக்கை வரைவது இவ்விதமாக நமக்கு எல்லாம் தெரியும். இருந்த போதிலும் இதுதான் தேவன், இதுதான் தெய்வம் என்று அதன் மீது நம்பிக்கை வச்சு அவைகளுக்கு பயப்படுகிற பயம் சாஷ்டாங்கமாய் விழுகிறான், சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறான். அது உயிர் இருக்கிறதோ அது அவனை பார்க்குதோ இல்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் என்னவென்றால், நான் இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து விட்டேன், முழு இருதயத்தோடு நான் அதை நம்புவேன் என்ற நம்பிக்கையில் அதற்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். எல்லாவற்றிலும் காட்டிலும் வந்து மசூதிக்கு போகும்போது அவர்கள் முழங்கால் படித்து எவ்விதமாக அவர்கள் விழுந்து விழுந்து அவளுடைய தெய்வத்தை வணங்குவதை நாம் பார்க்கிறோம். ஒரே முகமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் முட்டி போடுவதை டிவியிலும் பார்க்கிறோம், யூடியூப்லும் பார்க்கிறோம், மற்றதிலும் பார்க்கிறோம். நான் ஒரு முறை இஸ்ரேல் தேசத்திற்கு சென்றிருக்கும் போது 2016 என்று நினைக்கிறேன். காலை 4 மணிக்கு அங்கு செல்லும் போது யூதர்கள் நின்று கொண்டு வேதத்தை வாசிக்கிற அந்த இதை பார்க்கும் போது விழுந்து விழுந்து தலை வணங்கி 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த இஸ்ரேல் சின்னத்தார் இயேசுவை
விசுவாசிப்பது கிடையாது. எல்லோருக்கும் அது நன்றாக தெரியும். இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தையும் ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தி விடுதலை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அவர் எவ்விதமாக ரட்சித்திருக்கிறார் என்பதை அறிவோம். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருந்து நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு பேசுகிறார். அதாவது சங்கீதத்தை பார்க்கும்போது சங்கீதம் 32:8 சொல்லுகிறபடி, நான் உனக்கு போதித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அப்போ அப்பாவுக்கு கண் இருக்கிறபடினாலே அவர் நம்ம மீது கண்ணை வைக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் ஒரு வசனத்துல சொல்லுகிறான், எல்லோரும் கல்யாணத்துக்கோ மற்ற காரியத்திற்கு எந்த சபையா இருந்தாலும் இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. 128ஆம் சங்கீதம். அதுல முதல் வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து ஒரு கிறிஸ்தவனாய் மாறிய பிறகு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். பயமில்லாத ஜீவியம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்ற யாவரும் அதன்படி நடக்க வேண்டும் என்றால், அந்த சத்தியத்தை விட்டு வாழ வேண்டும் என்றால், அவைகள் சத்தியத்தோடு வாழ்கிற மனிதன் பாக்கியவானாயிருப்பான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாயிருப்பான். ஜீவியம் இந்த காலகட்டத்துல ஆண்டவருடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுவது, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவது, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சொல்லுவதை அசட்டை பண்ணுவது, விருப்பம் இருந்தால் போவது, விருப்பம் இருந்தால் ஆண்டவரை உடைய வசனத்தை வாசிப்பது, விருப்பம் இருந்தால் அதை விட்டு வாழுவது, விருப்பம் இருந்தால் ஜெபம் செய்வது, விருப்பம் இருந்தால் வீட்டு கூட்டத்திற்கு போவது, விருப்பம் இருந்தால் தான் விருப்பம் இருந்தால்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே எதையும் செய்ய மனிதன் பிரயாசப்படுகிறான். இந்த இடத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எவ்விதமாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மனிதன் எதையோ நம்பி ஓடுகிறான். காலம் நெருங்கி விட்டது. அப்பாவனுடைய வருகை நெருங்கி விட்டது. வேதத்தில் சில மனிதர்கள் எவ்விதமாக கர்த்தருக்கு பயந்தார்கள், எவ்விதமாக மனிதர்கள் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் செய்யும் போது கர்த்தர் எப்படி தொட்டார் என்பது குறித்து சற்று நாம் ஆராய போகிறோம். நெகேமியா எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு முன்னே இருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து
அவர்கள் கையில் அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ இங்குதான் இருப்பது. நெகேமியா விலைக்கு சொல்லுவது என்னவென்றால், அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையில் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கினது மாத்திரமல்ல, 40 சேக்கல் வெள்ளியையும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார். அது போதாது, ஜனத்தின் மீது அதிகாரம் செலுத்துவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்விதமாக இந்த காலகட்டத்தில எவ்விதமாக மனிதன் ஒரு பேப்பர் எதாகிலும் செய்ய வேண்டும் என்றால் எல்லா டேபிள்களுக்கும் பணத்தை கொடுத்தால் தான் முடியும். அநியாயமாய் சம்பாதிப்பது சகையை போல இந்த காலகட்டம் இன்னும் அதிகமாக மோசமாக போய்விட்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ராஜாவுக்கு தெரிந்தால் என்ன நிலைமை வரும் என்று அவர்கள் பயமில்லாதபடி இவையெல்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்ன சொல்லுகிறான் என்றால், நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. என்னும் இந்த தேவனுடைய தாசனுக்கு விசுவாசத்தினுடைய வைராக்கியம், அசுத்தத்தின் மீது வைராக்கியம், கர்த்தர் வார்த்தையை நம்புவதில் முதலிடம், கர்த்தருடைய கட்டளைக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம். அதிகாரத்திற்கோ செல்வத்திற்கோ பணத்திற்கோ தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளாதபடி நானோ கர்த்தருக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. இந்த காலகட்டத்துல கூட இருக்கிறாங்க. ஒரு நல்ல விசுவாசி உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கும் போது எந்த லஞ்சத்தையும் வாங்குவது கிடையாது. என்னுடைய தாய் மாமனுடைய ஒரு மகன், அவர் இந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்கு ஃபைனான்ஸ் பிளானரா இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. 32 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த 32 டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட், வாட்டர் என்பது ஒரு டிபார்ட்மெண்ட். இவ்விதமாக பலவிதமான 32 டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு பணத்தை பிளான் பண்ணுகிறவர். எத்தனையோ டிசிகள் அவரிடத்துல சொல்லுவாங்க, இத்தனை கோடி சாங்ஷன் பண்ணி விடுங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்க தாய் மாமா உபசரியா இருந்தாங்க. அவங்க பரமையில இந்தோனேஷியால வாழ்ந்தவர். அவர் அங்க ரட்சிக்கப்பட்டவர். அங்க வந்த பிறகு இங்க இந்தியாவில்
கோலார் தங்கவையில் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாரு. சிஎஸ்ஐ சர்ச்சில் உபதேசியார். மூச்சு இருக்கிற வரையில ஊழியத்தை செய்து கடந்து சொன்னாங்க. அவருடைய பிள்ளை தான். பெற்றோர் நாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோமோ, எப்படி பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியை ஊட்டி கொடுக்கிறோமோ, அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். கர்த்தர் என்னை கொண்டு நான் அந்நிய தேசத்தார இருந்தாலும், என்னுடைய தேசம் இஸ்ரவேல், என்னுடைய குலம் இவ்வளவு குலமா இருந்தாலும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறார் என்றால், நான் அவருக்கு அவருடைய கட்டளைகளுக்கு பயந்தபடினால தான் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்ற அந்த தெய்வ பக்தி, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இவைகளை நெகேமியாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன் நானோ பாவத்தை எதிர்த்து வாழ தீர்மானத்தை எடுத்தவன். நானோ கர்த்தருடைய கட்டளைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தவன். தெய்வத்தை ஆராதிக்கிற நானோ உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்து உயர்ந்த பதவியை கொடுத்தார். ஆகவே நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்தபடினால் நான் அவைகளை செய்யவில்லை. இன்றைக்கு சொல்ல முடியுமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நெகேமியாவுக்கு இருந்த அந்த சோதனை, செல்வத்தின் சோதனை, பணத்தின் சோதனை, பொருளின் சோதனை, இதெல்லாம் அவருக்கு முன்னாக இருந்தாலும் அவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதபடி, அவைகளுக்கு அடிமையாகாதபடி, தனக்கு வேணும் தனக்கு வேணும் தனக்கு வேணும் என்று எடுத்துக்கொள்ளாதபடி, மற்றவர்களைப் போல இல்லாமல் ஒரு வித்தியாசம். அந்நிய தெய்வத்தை வணங்குறவனுக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை வணங்குற நெகேமியா தன் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்தது. இந்த பயம்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த கடைசி காலகட்டத்தில். அருமையான சகோதரனே, சகோதரியே, நெகேமியா உடைய வாழ்க்கையில் அவர் சிந்தித்தது, அவர் செயல்பட்டது நாம் பார்க்கும் போது அவருக்கு இருந்த காலகட்டத்தினுடைய சோதனை வேறா இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பிரசன்டேஷன், இந்த காலகட்டத்தில் நிகழ்காலகட்டத்தில் நமக்கு எந்த விதமான சோதனை வந்தாலும், ஐயோ நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கிறது, இதை தொட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதை பேச மாட்டேன். இந்த சிலர் வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்குவது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருந்தாலும்,
அதை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மனிதன் யார் என்றால் ஜெபிக்கிறவர். இவர் யார் என்றால் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் மதில்களுக்காகவும் உபவாசம் எடுத்து போராடி ஜெபித்து குடியாமலும் உண்ணாமலும் கர்த்தருடைய பாதத்தில் கிடந்திருந்து ராஜாவினுடைய கண்களில் தயவு கிடைக்கிற வரையிலும் ராஜாவை காட்டிலும் பரலோகத்திற்கு ராஜாவுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறதை பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய சாட்சி. கர்த்தருக்கு பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், நானோ கர்த்தருக்கு பயந்தபடினாலே. தேவ வசனத்தை கேட்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை எச்சரிக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவருக்கு பயப்படுகிற பயம். இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு டவுன்லோட் பண்றோம் பைபிளை ஆலயத்திற்கு தூக்கின் போய் ஆராதனை செய்வதை விட அநேக மறந்து விட்டார்கள். முக்கியமான ஆராதனை ஏதாவது ஒரு போன் கால் வந்து ஆலயத்தை விட்டு ஓடுறான். சத்தியம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பிசாசு அவன் விதைக்கிற சோதனைகள். வாலிப பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் தெய்வ பக்தி இல்லாதபடி மெசேஜ் நடந்து கொண்டே இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. செய்தியை கேட்க வருகிறாயா அல்லது வாட்ஸ்அப்புக்கு பதிலை கொடுப்பதற்கு ஆராதனைக்கு வருகிறாயா என்பதை சுட்டி காட்டி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கிற பிரசங்கியார் இல்லாவிட்டால் கர்த்தருடைய சத்தியம் எப்படி நமக்குள்ளே வாழும்? பெருமையானவில்லை. சில வாரங்களுக்கு இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து எவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தார்கள் என்பது குறித்து இந்த தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய ஆத்துமாவை தட்டி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் யார் என்றால் பசுத்தம் உள்ளவர். அவர் யார் என்றால் மாறாதவர். அவர் யார் என்றால் ஜீவிக்கிறவர். இவருக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இயேசுவுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நெகேமியாவினுடைய வாழ்க்கையில் இருந்து எந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பசுத்தம், தெய்வ பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் இருக்கும் பொழுது
நம்மை யாரும் உபத்திரப்படுத்த மாட்டார்கள். பிசாசு நமக்கு சோதனை கொண்டு வந்தாலும் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வேணும் என்றால் வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்து வாழ்வார்கள். போல வாழ்கிற வாழ்க்கையினாலே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெளிந்திருக்கிறது. எந்த அளவுக்கு தேவ வசனத்திற்கு பயப்படுகிறோம். சாதாரணமான உயிரில்லாத தெய்வத்தை வணங்குகிற ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எந்த அளவுக்கு பயப்படுகிறார்கள். முஸ்லிம் கட்சியை பற்றி கேள்விப்பட்ட, அது எந்த அளவுக்கு 100% நடக்கிறது என்று நான் கண்ணால பார்க்கவில்லை. ஆனால் கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில தான் இருக்கு. இந்த தேசத்துல அவன் அல்லாஹ் என்று கூப்பிடும் போது எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ வாகனம் நிறுத்தப்படுகிறது. பேசிக் கொண்டிருக்கிறவன் நிறுத்துகிறான், வேலை செய்கிறவன் நிறுத்துகிறான். அந்த வார்த்தைக்கு கவனத்தை செலுத்துகிறான். அருமையானவர்களே, இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நாம் வாழ்வதற்கு உயிரை கொடுத்தவர். எல்லா ரத்தத்தையும் கொடுத்து விட்டாரு, அர்ப்பணித்து விட்டாரு. ஈட்டை எடுத்து குத்துவதற்கு விழாவை கொடுத்து விட்டார். இவ்வளவு தியாகம் செய்து அர்ப்பணித்து நீயும் நானும் வாழ்வதற்காக வாழ்க்கையை கொடுத்த இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிற நாம், ஒரு பசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற நாம், ஒரு மகிமை நிறைந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம், எந்த அளவுக்கு நாம் அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பயப்படுகிற பயம் எங்க இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் வல்லமுள்ள நாமம், மகிமை நிறைந்த நாமம். இந்த செய்தியின் மூலமாக நம்மை ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும்.
கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் அவருடைய வழி. ஆகவே தான் கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் உள்ள கர்த்தர் அவர். அந்த ஜீவனுள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்திய வசனம் எதை போதிக்கிறது என்றால், அவர் வழியில் நடக்கிறவன் தான் அவருக்கு பயப்படுகிறவன். பாக்கியவானாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ வேண்டும். அவருடைய சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய சத்தியத்தை காப்பாற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய பசுத்த ஆவி, அவருடைய ஆளுகை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவருடைய ஆளுகை, நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பெற்றோரே, பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடத்தப்படுகிறார்களா? அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா? பிள்ளைகளுக்கு முன்பதாக இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பயப்பட வேண்டியது, மோசே ஜெபிப்பதற்காக, ஆண்டவரை சந்திப்பதற்காக சீனாய் மலையில் செல்லும் போது 2 காரியங்கள் நடந்தது. ஆண்டவர் கடந்து சென்றார், பின்புறத்தை மாத்திரம் அவர் பார்த்தது. அவர் அநேக நாட்கள் அங்கு தெய்வத்தோடு உறவாடி கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் இருந்ததோ இல்லையோ, ஆகாரம் இருந்ததோ இல்லையோ, கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்த அந்த தேவனுடைய தாசன் கீழே இறங்கி வரும் பொழுது மனிதனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினாலே கர்த்தராகிய தேவன் அவருக்கு அந்த இடத்திலே வெளிப்பட்டபடியினாலே கர்த்தருடைய பிரகாசம் அவர் மீது வீசப்பட்டபடினாலே அவர் இறங்கி வரும் பொழுது கீழே இருக்கிறவர்கள் மோசே எங்கு போனாரோ என்று அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தரை, அழைத்து வந்த கர்த்தரை அவர்கள் விட்டு கர்த்தருக்கு பயமில்லாதபடி கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு ஒரு மகிமை கொடுத்து ஆட்டம் ஆடி பாட்டு ஆடி எல்லாவற்றையும் செய்ததை எவ்வளவு இஸ்ரேல் ஜனத்தார் பயமில்லாதபடி கர்த்தருடைய கட்டளையை உடைத்து வாழ்ந்தார்கள். ஆண்டவர் எத்தனையோ முறை பேசினார். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பயமில்லாதபடி வாழ்ந்தபடினாலே அந்த ஜனம் கானான் என்னும் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. மாத்திரம் அதற்குள்ளே பிரவேசித்தார்கள்.
சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரன சகோதரியே, இந்த வேலையில ஆண்டவருடைய வசனம் எதை நமக்கு போதிக்கிறது என்றால், அவருடைய கட்டளை உடைத்தால் தேவனுடைய கோபம் நம் மீது வரும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது கிருபையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பெற்றோரே, நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்துக் கொள்ளட்டும். ஞானப்பாலாகிய இந்த சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் வாழட்டும், வளரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்ப ஜபம், தியானத்தின் நேரம், சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல், இவையெல்லாம் இருக்கும் போது கர்த்தர் ஒருவரையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாரும் உள்ளத்திலும் இருக்க, நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலே நானோ கர்த்தருக்கு பயந்தபடியினால் இவைகளை செய்யவில்லை. கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்யவில்லை. கர்த்தருடைய கட்டளை உடைத்து கர்த்தரை நோவடிக்கின்ற அந்த காரியத்தை நான் செய்யவில்லை. கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஜீவனை கொடுத்தவர். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கட்டும். அவருடைய சத்தியத்திற்கு பயந்து வாழும், அவருடைய நாமத்திற்கு பயந்து வாழும். கிருபை பெற்றவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அதை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரனாகிய இயேசுவே, உங்களுடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோரோ, பிள்ளைகளோ, வாலிப பிள்ளைகளோ, வயது சென்றவர்களோ, நமக்கு பயப்படுகிற பயத்தை இவர் உள்ளத்திலே வைத்து உமக்காக வாழ கிருபைத்தார். உம்முடைய சத்தியம் வெறுமையாய் திரும்பி வராது என்று சொன்னீரே, உம்முடைய சத்தியம் வெறுமையாய் திரும்பி வராதபடி அது கிரியை செய்யட்டும். எஸ் லார்ட், அது கிரியை செய்து 60, 90, 100 பலன் தர கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ்லோ பாஸ்டர், பிரைஸ்லோ பாஸ்டர். பிரைஸ் லார்டுங்க, முடிச்சுட்டேங்க. ஓகே ஓகே, எனக்கு ஒரு கால் உண்டு, இலங்கையிலேருந்து வந்தது. நாங்கள் திரும்பவுமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். உங்களுடைய பிரயாணத்தை தொடருங்கள். பிரயாணத்தின் மத்தியிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கொடுக்கப்பட்ட செய்தி கர்த்தருக்கு பயப்படுதல். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த காலத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரியான குறைவு. நீங்கள் சொன்னது போல ஐபேட்டோடு வருவார்கள், பைபிளை வீட்டை விட்டுட்டு வருவார்கள், பைபிளை கொண்டு பக்கம் நினைக்கிறேன். அப்படியாக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் காண்கிறார், எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
இந்த வேளையிலும் நீங்கள் ஆமென். பிரயாணத்தின் மத்தியில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வந்தீர்கள். திங்கட்கிழமை எங்களுடைய பேங்க் ஹாலிடேயாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு மாலை நேர ப்ராட்காஸ்ட் நாங்கள் லைவாக செய்வதில்லை. கொஞ்சம் பிரேக் எங்களுக்கும் தேவை. அதனாலே நாங்கள் திரும்ப திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாசர். God bless you with that. ஆமீன், Thank you. ஆமீன். அருமையானவர்களே, எங்களுடன் இதுவரை நேரம் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் கர்நாடகாவிலிருந்து இந்த நாளும் மங்களூரிலிருந்து பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வேளையிலும் அந்த இடத்திலே ஒரு இடத்திலே நிப்பாட்டி இந்த தேவ செய்தி எடுத்து வந்திருக்கிறார். பயப்படாதே, கர்த்தருக்கு பயப்படுகிறத பயம் கண்ணியை, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிற பொழுது அது கண்ணியை வரவழைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையான தேவ செய்தி கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாரா பாஸ்டர். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். Okay. Amen. God bless you with that. God bless you. God ஆமென். bless. அருமையானவளை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை மதிய